இனி நம்ம பார்க்க போகிற படம் குடும்ப உறவுகளை கொச்சப்படுத்தி எடுக்கப்பட்ட சிந்து சமவெளி. படத்துடைய முதல் காட்சியே இந்த உயிரின் உயிரிய சாங்கில் சூர்யா வந்து கடல்ல இருந்து எந்திரிச்சு அப்படியே வருவாப்புல, அந்த மாதிரி ஒரு மொட்டை தம்பி ஒருத்தர் கடல் வழியாகவே நீந்தி கரைக்கு வராப்புல. இந்த மொட்டை தம்பியை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. என்ன கொல்லுற பிச்சை மகனா நொச்சமவன். சரி சரி, நம்ம தனிப்பட்ட ரீதியில எதுவும் போக மாட்டோம். நம்ம வெறும் படத்துடைய கேரக்டரை வச்சு மட்டும்தான் பேசுவோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படியே நடந்தே வீட்டுக்கு வந்து சேர்ந்த அந்த மொட்டை தம்பி என்ன பண்றாருன்னா, அவங்க வீட்டு பக்கத்துல குடியிருக்கிற ஒரு தாத்தா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்க அப்பாவை ரொம்ப நேரமா காணோம் பாத்தீங்களான்னு கேட்க, எம்மனையே பலகாரம் பண்ணி சாப்பிட்டுவாரு, போ வருவார். சரின்னு அந்த மொட்டை தம்பி வீட்டுக்கு வந்து தலையில நல்லா நல்லெண்ணெயை தேய்ச்சி தலை முழுகிட்டு வீட்டெல்லாம் பூட்டி சாவி எடுத்து கிணத்துல போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்க, அப்போன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அம்மா சென்டிமெண்ட். அந்த இடத்துல இருந்து தான் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் இந்த மொட்டை தம்பி சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா மிலிட்ரி ஆஃபீஸர் போல இருக்கு. அப்பா என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. அப்பா எதிரிகளை எதிர்த்து சண்டை போட போறேன், அப்பதானே நீங்களா நிம்மதியா இருக்க முடியும். புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. ஹீரோ அவங்க அம்மா டீச்சராக இருக்காங்க, அப்பா மிலிட்ரியில் பிஸியாக இருக்குங்கிறதுனால ஹீரோ வந்து அவங்க அம்மா கூட தான் வளர்றாரு. நல்லா படிக்கிற பையனாகவும் இருக்காப்புல. 1172 out of 1200 first rank. அப்போதான் நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு சுத்து போட்டாலும் படிப்பு வராது போல இருக்கு. அத்தனை சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிருக்கு. வழக்கம் போல எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். கடைசி ரேங்க். சைலன்ஸ். எனக்கும் பரீட்சைக்கு 5ஆம் கிளாஸ்ல இருந்து ஆவாதியா. 5ஆம் கிளாஸ்ல அத்தனை சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டேன். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அடிக்கடி முட்டிக்குது. மோதல் காதல்ல தான் முடியுங்கிற மாதிரி ஒரு ட்ராக் போகுது. செம்ம போரிங்கா வேற இருக்கு. உன்ன மாதிரி சிக்கன் இருக்குன்னு சொன்னேன். மூடிக்கிட்டே போ, இல்லனா தறியில வச்சு நசுக்கி விட்டுருவேன். இது எல்லாத்தையும் கூட விட்டுறலாம். மனசாட்சியே இல்லாம ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ரோலுக்கு கஞ்சா கருப்பு போட்டிருக்காங்க பாருங்க. அப்பதான் ஹீரோவுடைய அப்பாவுக்கு மிலிட்டரியில முக்கியமான ஒரு வாரில் அடிபட்டு விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. என்னங்க மிலிட்டரியில இருந்து வரும்போதே பேஷா என்னென்னலாம் வாங்கணுமோ எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்து கொடுக்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். 4 பேர் சேர்ந்து சாப்பிடுங்க. 3 பேருக்கும் ஃபேமிலியோட லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து ஒரு நாள் நைட்டு ஹீரோவுடைய அம்மாவை பாத்ரூம்ல வச்சு பாம்பு கடிச்சிட, பாட்டு சீன்லயே உங்க வீட்டுல பைக் இருக்குங்கிறத வெட்ட வெளிச்சமா காமிச்சிடுறாங்க. லூசு பைய பாம்பு கடிச்ச பொண்டாட்டியை சைக்கிள்ல உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போறான். பண்றதெல்லாம் பார்த்தா பொண்டாட்டி பொழைக்கணும்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போற மாதிரிலாம் தெரியலையே. சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போதே விஷம் தலைக்கேறி அவங்க பொண்டாட்டி அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆயிருது. மனைவி இழந்த சோகத்துல மிலிட்டரியும் அவங்க பையனும் தனியாவே வாழ்றாங்க. அப்போன்னு பார்த்து இத்தனை வருஷம் இருந்தாலும் மிலிட்டரியில இருந்ததுனால இவருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நிலத்தை ஒதுக்கி கொடுக்குறாங்க. அங்கேயே வீடு கட்டிட்டு அங்க ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. இந்த வெள்ளத்தை கூட அப்போன்னு பார்த்து இவங்க 2 பேரும் பைக்ல போகும்போது பைக் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாங்க. ஹீரோயினும் பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்கு வருது. அப்போன்னு பார்த்து அந்த மிலிட்ரி தான் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் லவ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பேசி முடிவு பண்ணிடுறாங்க. எனக்கு பூர்ண சம்மதம். சந்தோஷமா ஒரு வழியா கல்யாணமும் ஆயிடுது. இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலேயே ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயினை வீட்லயே விட்டுட்டு மேல் படிப்புக்காக வெளியூர்ல போய் தங்கி படிக்கிற மாதிரி அங்க போயிடுறான். சந்தோஷமா போயிட்டு வாயா. பணம் அட்மிஷன் கார்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன்ப்பா. அப்போன்னு பார்த்து இந்த மிலிட்ரி மாமனார் வீட்டுக்கு பக்கத்துல மழை நீரை சேமிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பள்ளம் தோண்ட, அப்போன்னு பார்த்து ஹீரோயின் வந்து இவனுக்கு தண்ணி கொடுக்க கால் தவறி அந்த பள்ளத்திலே இவன் மேல ஹீரோயின் விழுந்துற, ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மகள் மாதிரி பார்க்க வேண்டிய மருமகளே பார்த்து ட்ரிப் ஆயிடுறான் அந்த மாமனார் மலமாடு. அதுக்கப்புறம் என்ன, இவன் ஹீரோயினை பார்க்கறது நடந்துக்கிறது எல்லாமே தப்பாவே இருக்கு. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி சுற்றி வராங்கிற மாதிரி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவன் பாட்டு இவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். வீட்டு பக்கத்துலேயே கடலுங்கிறதுனால வாங்க மாமா போய் மீன் பிடிப்போன்ட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயின் வந்து கூட்டிகிட்டு போகுது. கடலில் போட்டில் போயிட்டு நல்லா தான் மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே இந்த கடல்லலாம் ட்ராவல் பண்ணும்போது தண்ணியோட ஃபோர்ஸில் வந்து இந்த போட்டில் ஆடும் பார்த்தீங்களா, அந்த ஆட்டத்தில் ஹீரோயின் தவறி போய் தண்ணிக்குள்ளே விழுந்துற
ஸோ தண்ணியில் விழுந்த ஹீரோயினை இந்த மிலிட்ரி தான் காப்பாற்றுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேப்பில் உச்சகட்டமாக ட்ரிப் ஆயிடுறான் இந்த மிலிட்ரி. அதுக்கப்புறம் அலைகள் அதிகமாக அடிக்க போட்டு வேற பயங்கரமாக ஆட ஹீரோயினுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆக இதாண்டா சரியான சான்ஸுன்ட்டு சொந்த மருமகன் கூட பார்க்காம சித்து விளையாட்டை விளாண்டுறான். அயோக்கியத்தனதெல்லாம் பண்ணிட்டு அடுத்த சீன்லயே ஐயோ நான் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன், நான்லாம் உயிர் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன், இப்பயே போய் செத்துறேன்ட்டு இந்த மாமனார் மலமாடு ஒரு ஆக்டிங்கை போடுவான் பாருங்க. ஒரு மகனுக்கு எந்த அப்பனும் பண்ணக்கூடாத துரோகத்தெல்லாம் பண்ணிட்டேன். ஹீரோயின் வந்து அது பங்குக்கு நானும் தானே தப்பு பண்ணேன், அப்படி பார்த்தா நான் தான் முதல்ல சாவணும்ட்டு இது சொல்ல சாகிறதுல 2 பேருக்கும் போட்டி, நீயா நானான்னு. சரி வாங்க நம்ம 2 பேரும் அந்த கடல்ல ஊந்து செத்துருவோன்ட்டு ஹீரோயின் ஐடியா கொடுக்க அப்போ ஒரு சீனை போடுவான் பாருங்க. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்காம கொய்யாவோட பறிக்க முடியும்? ஏண்டா மலமாடு, இப்பதான் உன் பையன் கண்ணுக்கு தெரியறானா? அடுத்து நம்ம பண்ணக்கூடாத தப்பு பண்ணிட்டோம், நான் என் பையன் கிட்ட இந்த மேட்டரை சொல்ல தான் போறேன், அவனா பார்த்து நமக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நம்ம ஏத்துக்கலான்ட்டு 2 பேரும் முடிவு பண்ணிட்டு ஹீரோ படிக்கிற காலேஜை நோக்கி விறுவிறுன்னு போறாங்க. மிஸ்டர் வீராசாமி மிலிட்டரி மேன். ஆமா ஃபாதர். அங்க போன உடனே ஹீரோவோ உங்களை யார் இங்க வர சொன்னது, என் கூட படிக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா என்ன பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க, மரியாதையா போயிடுங்க, எதா இருந்தாலும் நான் அங்க வரேன் அப்ப பேசிக்கலான்னு சொல்ல தெரிஞ்சு மாமா நோட்டுறான், எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, முதல்ல கிளம்புங்க. இவன் ஒரு லூசு பைய, அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறதே காது கொடுத்து கேட்க மாட்டேன். அன்னைக்கு நைட்டே மிலிட்ரி ஃபுல்லாக சரக்க போட்டு மறுபடியும் வந்து ட்ராமா போட ஆரம்பிக்கிறான் ஹீரோயின் கிட்ட. நான் என் பையனுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன், நான்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்ட்டு சொல்றானே தவிர செய்ய மாட்டேங்கிறானே. என்னடா இவன் சரக்க போட்டு வந்து இப்படி பெணாத்திட்டு இருக்கான்ட்டு இவனை கூட்டு போயிட்டு படுக்க வைக்க அதுக்கப்புறம் ஹீரோயினும் வெளியில வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அன்றைக்கி நடந்த சம்பவமாகவே பார்த்தீங்கன்னா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ காட்டுறாங்க பாருங்க படத்துலேயே ஒரு ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி மாதிரி இதுங்க 2ம் லைஃபை ஹாப்பியாக ரன் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. ராஜமாணிக்கத்தை உனக்கு ரொம்ப பிடிக்குமே? அதை விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மிலிட்ரிக்காரன் அடிக்கிற லூட்டி இருக்கு, ஹீரோயினுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது என்ன, வெளியில கூட்டிட்டு போறது என்ன. ஒரு நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்துற அப்பன்னு பார்த்து இவங்க எங்கேயோ வெளியே சுத்திட்டு ஒன்னா 2 பேரும் வீட்டுக்குள்ள வர அதை இவன் பார்க்க யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதா சாமி. இந்த கோலத்துல 2 பேரையும் பார்த்த உடனே ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுட் வந்துருது, ஆஹா ஏதோ ஒரு தப்பு நடக்குது போல அப்படின்ட்டு. தப்பு இல்லடா, தப்பு தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி வாசலே நின்னது போதும், உள்ள வாங்க. ஹீரோவுக்கு டவுட் ஆகி இவன் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டில் போயிருக்கட்டும்னு சொல்ல நம்ம இவன் பொண்டாட்டி மாதிரி மிலிட்ரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறான். எங்க? உங்க அம்மா வீட்டுக்கு. ஏன் அந்த புள்ளைய அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்லை. இவ ஏன் பொண்டாட்டி இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. இந்த சந்தேகம் வந்ததுக்கப்புறம் ஒரு சாங் ஒன்று வரும், அந்த சாங்கில் இவனுங்க காட்டுற ஃபுட்டேஜ்லாம் இருக்கே எப்போ அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த மிலிட்ரிக்காரன் பண்ணுற சிலுமிசத்தை பற்றி அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்க அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண, அம்மா வீட்லயோ இல்ல அவ புருஷன்கிட்டயோ கொண்டு விட்டுரு, உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். உப்பு இருந்த சட்டி மாதிரி உளுத்து உளுத்து உன் குடும்பமே அழிஞ்சு போயிரும். ஊத்தப்பம் காமெடி மாதிரி என்ன சொன்னாலும் சரிங்க சரிங்கன்ட்டு கூட்டு போற மாதிரி கூட்டு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். உங்களால இருக்கவே முடியாது, நீ மட்டும் இருந்துருவீங்க. அட கருப்பா, இந்த மனுஷ பையனுக்கு திருந்தவே மாட்டாங்களே. அதுக்கப்புறம் ஹீரோயினை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி வாரப்பத்திரிகையில் வந்து ஒரு கட்டுரை எழுத அதை வந்து ஹீரோயின் பார்க்க ஹீரோயினுக்கு பயங்கர குற்ற உணர்ச்சி ஆயிடுது. மன்னிப்பு கேட்பேன், என் சௌந்தரி ரொம்ப நல்லவ, அவன் கண்டிப்பாக மன்னிச்சிருவான். நம்ம புருஷன் நம்மளை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான், நம்ம இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டோமேன்ட்டு குற்ற உணர்ச்சி ஆகி பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ட்ராக்ல வந்து சூசைட் பண்ணிக்குது. கட்டின புருஷன் குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறான். இந்த மிலிட்ரி ரொம்ப அழுகுறானே, அவ்வளோ பாசம்.
ஏன் நீ கூட சேர்ந்து போறதானே நாங்க வேண்டாம் சொன்னோம். அடுத்து சாங்கியத்துக்காக புருஷனுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டுடுறாங்க. இவனும் கூட சேர்ந்து போட்டுக்கிறான். எனக்கு போட்டுறா இவன் முடிகிறது என்ன மயிர் போல பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கடுப்பாயிருது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் சாகிறதுக்கு முன்னாடி தான் பண்ண தப்பெல்லாம் வீடியோ கேமராவில் பேசி மன்னிப்புலாம் கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு தான் செத்துருக்கு. அதை பார்த்த உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். இவனை உயிரோடவே விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி ஒரு ஃபுல் சரக்கு பாட்டிலை வாங்கிட்டு போட்டில் அவங்க அப்பனை கூட்டிகிட்டு நடுக்கடலுக்கு போயிடுறாங்க. மிலிட்ரிக்கு ஃபுல்லாக சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு அவன் போதையில் இருக்கும்போது ஏன்பா எனக்கு துரோகம் பண்ணன்ட்டு இவன் கேட்க, ஏன்பா எனக்கு துரோகம் பண்ண? அதுக்கு போதையில் இருக்க அவனும் இவங்கிட்ட ரொம்ப திமிர்த்தனமாக பதில் சொல்ல, இவன் கடுப்பில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கத்தி எடுத்து அந்த போட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குத்திக்கிட்டே இருக்கான். செஞ்சோம் நிறைய தடவை இந்த மாதிரி குத்திக்கிட்டே இருக்க போட்டில் ஓட்டையாகி தண்ணி இறங்க ஆரம்பிக்குது. போதை அதிகமாக ஏறி போய் மிலிட்ரி அங்கேயே ஃப்ளாட் ஆக ஆரம்பிச்சிட்றான். ஹீரோவை இதாண்டா இவனை கொல்றதுக்கு சான்ஸ்ன்ட்டு போட்டோடைய மோட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு இவன் போட்டிலேருந்து எகிரி குச்சி எஸ்கேப் ஆயிடுறான். தண்ணி ஃபுல்லாக முழுகி போய் போட்டம் பார்த்தீங்கன்னா கவுந்துருது. மிலிட்ரியும் அப்படியே ஜலசமாதி ஆயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஓப்பனிங்கில் பார்த்தோம்ல அதே சீக்வன்ஸ் தான் இதுவும். அதோட படத்தையும் முடிக்கிறாங்க.